Maya Angelou, Phenomenal Woman, and welcome to Ilakem Literature. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மாயா ஆஞ்சலோ உடைய ஃபினாமினல் உமன்ன்ற இந்த போயத்துக்குரிய எஸ்ஸே வந்து இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபினாமினல் உமன்ன்ற இந்த போயத்தை வந்து மாயா ஆஞ்சலோ வந்து 1978 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து இந்த சமுதாயம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கும்ன்ற விஷயத்த ஓரங்கட்டிட்டு அதுக்கு பதிலாக வந்து எது உண்மையான அழகுன்ற விஷயத்த போயட் வந்து சொல்றாங்க. அது வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் தான். நம்மளுடைய ஸ்கின் கலரை வந்து கம்ஃபர்டபுளா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்ன்ற விஷயத்த இந்த போயத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற அழகான பெண்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கப்போ நம்ம போயட் வந்து அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்றாங்க. அவங்க வந்து ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்ற சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்றாங்க. போயட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பேர் அழகிலாம் வந்து கிடையாது. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து என்னை வந்து பார்த்து இவங்க வந்து பெரிய மாடலா வருவாங்க என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாடல்லாம் நான் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்றாங்க. ஆனா மற்ற பெண்கள் அதை வந்து யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. போயட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அழகு வந்து என்னுடைய இடுப்புல தான் வந்து இருக்கு. நான் வந்து தைரியமா நடக்கிற விதத்துல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி நான் புன்னகைக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து அந்த சீக்ரெட் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஃபினாமினல் உமனை வந்து தேடுறீங்கன்னா அந்த ஃபினாமினல் உமன் வேற யாரும் கிடையாது, அது வந்து நான் தான்ன்ற மாதிரி போயட் சொல்றாங்க. நான் ஒரு இடத்துல வந்து இயல்பா தான் வந்து நடந்து போய்கிருப்பேன். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் வந்து என்ன வந்து சூழ்ந்துக்குருவாங்க. அது பாக்குறதுக்கு வந்து எப்படி வந்து இருக்கும்னா, தேனீக்கள் என்ன சுத்தி வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரகாசமான என்னுடைய கண்கள் தான். அதாவது அவங்க கண்கள் வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்னுடைய பிரகாசமான என்னுடைய பற்கள் தான். இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய புன்னகையை வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்து நான் நடக்கிறப்போ என்னுடைய இடுப்பு வந்து அங்க இங்க வந்து நகரும். அடுத்து என்னுடைய ஃபீட் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபினாமினலான உமனை வந்து தேடுறீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அது நான் தான்ன்ற மாதிரி சொல்றாங்க. சில நேரங்கள்ல ஆண்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவங்க வந்து இவ்வளோ அழகா வந்து தெரியுறாங்க, இவ்வளோ அட்ராக்டிவா ஏன் வந்து தெரியுறாங்க, அந்த சீக்கிரட்டை நம்ம வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அந்த மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சில நேரங்கள்ல நான் அதை அவங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுவேன். ஆனா அதை வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்கிறவே முடியல. அந்த ரகசியம் என்ன அதுண்டா, இந்த சூரியன் போல என்னுடைய புன்னகையும் என்ன அழகான என்னுடைய மார்பகமும் நான் நடந்துக்கிறக்கூடிய அந்த கிரேஸ்ஃபுல்லான ஸ்டைல் மட்டும்தான். நீங்க வந்து ஒரு ஃபினாமினல் உமனை வந்து தேடிக்கிறீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அது நான் தான்ன்ற மாதிரி போயட் சொல்றாங்க. பெண்கள் கிட்ட போயட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து என்னை பத்தி புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏன் வந்து தலை குனியாம இருக்கேன்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் யார்கிட்டையும் பேசுறப்போ அப்படியே வந்து சத்தமாவோ இல்ல தவியோ பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களை கிராஸ் பண்ணி போறப்பே உங்களுக்கு என் மூலமா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கணும். என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எங்கெல்லாம் வந்து இருக்குன்னா, என்னுடைய நடையில இருக்கு, என்னுடைய முடியில இருக்கு, என்னுடைய கையில இருக்கு. நான் வந்து மற்றவங்களை எப்படிலாம் அக்கறையை வந்து பார்த்துக்கிறேனோ அந்த விதத்துல கூட வந்து இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஒரு ஃபினாமினல் உமன். நீங்க யாராவது ஒரு ஃபினாமினல் உமனை வந்து தேடுறீங்களா அது வேற யாரும் கிடையாது, அது நான் தான்ன்ற மாதிரி மாயா ஆஞ்சலோ வந்து சொல்றாங்க. ஸோ இந்த போயம் மூலமா போயட் வந்து எல்லா பெண்களுக்கும் என்ன வந்து சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னோ உங்களுடைய அப்பியரன்ஸோ நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா வந்து பண்ணுங்க. அதனால நீங்க வந்து உங்களுடைய சக்சஸை வந்து ரீச் பண்ணலான்ற மாதிரி இந்த போயம் மூலமா போயட் வந்து சொல்றாங்க.